சிம்பிள்னே. ஒரு நம்ம நார்மலான கியர் பாக்ஸ் உள்ள ஒரு நார்மலான கியர் வண்டியும் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கூட்டியுமே பாத்தீங்கன்னா ரேட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆயிடுச்சு. அதாவது 1,10,000 ரூபா, 1,4 லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சு. இது ஏன் இப்படி? நார்மலான ஒரு கியர் பாக்ஸ் இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான மெட்டல் காம்போனன்ட்ஸ், அந்த மெட்டல் காம்போனன்ட்ஸ்க்கான டிமாண்ட் பெருசா கிடையாது. ஸோ சப்ளை அதிகமா இருக்கு, பிரைஸ் கம்மி. அதனால நம்ம அந்த கியர் பாக்ஸ் ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். அந்த வண்டி இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த வண்டியில பிரைஸ் எஸ்கலேஷன் ஒண்ணுமே நடக்காது. இதுவே நீங்க ஸ்கூட்டிக்கு போகும்போது ஸ்கூட்டில இருக்கிறது CVT கியர் பாக்ஸ், கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன்ன்ற கியர் பாக்ஸ் தான் அதை யூஸ் பண்றாங்க. இப்படி இருக்கிற அந்த கியர் பாக்ஸோட மெக்கானிசம் பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். அப்போ அதுக்கு சப்ளை கம்மி, ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் கூட. அப்படிப்பட்ட ஒரு மெக்கானிசம் நம்ம ஸ்கூட்டில இம்ப்ளிமெண்ட் பண்ணி வண்டியில வைக்கும் போது அந்த வண்டியோட ரேட்டுமே அதிகமாகும். இப்படி அந்த வண்டியை நம்ம ஓட்டுறதுக்கு ஈஸியா ஆக்கி கொடுக்குற அந்த டெக்னாலஜிக்கு செலவு பண்றதுனால இந்த வண்டிக்கான ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. இதுவே நம்ம மெனக்கிட்டு ஓட்டுறதுனால தான் பெரிய கியர் வண்டியா இருந்தாலுமே அதோட ரேட்டு கம்மியா இருக்கு.